ஓய்வு அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு போயிட்டு வந்து நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா செல்போன் யூஸ் பண்றது, டிவி பாக்குறது, அதுல டைம் ஒதுக்குறாங்க. இப்ப அந்த டயத்தை அவங்க ஒதுக்குறதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோமா, தன்னோட குழந்தைங்கள்ட்ட நல்லா பேசணுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, அப்புறம் சாப்பிட்டோமா, அந்த சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு பிறகு போய் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தூக்கம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த தூக்கத்திற்கே அவங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த டயத்தையே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு டைம் அப்படின்னு மாத்தி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தூக்கம்ங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். இப்ப நீங்க சொன்னது மாதிரி தூக்கத்துக்கும் வந்து சரியான நேரம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. ஒரு இணைப்புல ஒரு நேரம் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். மதிய வணக்கம். மதிய வணக்கம். யார் பேசுறீங்க? நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் சண்முகசுந்தரம். சொல்லுங்க. அந்த தூக்க நாள் பத்தி நம்ம போயிட்டு இருக்கு. என்ன கேள்வினா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா? தியானம் எப்படி யூஸ் ஆகும்? அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி மாத்திக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. சரிங்க சார், கேட்கலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து யோகாவில மூச்சு பயிற்சி கண்டிப்பா ரெகுலரா நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தூக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மூச்சு பயிற்சியில நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழு முத்திரை எடுத்துக்கலாம். வாழு முத்திரை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி விரல். அந்த ஆள்காட்டி விரல்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா காற்றை குறிக்கும். நம்ம உடம்புங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆனதுங்கும் போது நம்ம ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடி ரேகையில வச்சு ரெகுலரா இந்த பயிற்சி நம்ம வந்து தூங்கும் போதும் பயன்படுத்தலாம். இல்ல காலையில எழுந்துச்சு நம்ம வந்து ஒரு பத்மாசனத்துல உட்காந்து ஒரு தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்லயும் அந்த முத்திரையை நம்ம ரெகுலரா பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம உணவுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ரெகுலரா உணவு எடுத்துக்கிறோம்னு சொன்னா அந்தந்த டைமுக்கு கரெக்டா நம்ம உணவு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப லேசான உணவு தான் சாப்பிடணும். அதை விட்டு நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இல்ல வேற வேற உணவு முறைகள் நம்ம